இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் important questions for CCS 365 software defined networks. இதுல யூனிட் 1ல பாத்தீங்கன்னா the evolving network requirements, the SDN approach. So இந்த approach வந்து கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. Then the architecture. So SDNல approach and SDN architecture. இந்த ரெண்டு கொஸ்டினும் நீங்க கண்டிப்பா படிங்க. இதுல இருந்தே நம்ம ஒரு பிக் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த SDN ஆர்கிடெக்சர்ல 3 சப்டாபிக்ஸ் இருக்கு. டேட்டா பிளேன், கண்ட்ரோல் பிளேன் அண்ட் அப்ளிகேஷன் பிளேன். பாத்தீங்கன்னா இந்த டாபிக்கை கூட செப்பரேட்டடா நமக்கு பிக் கொஸ்டின்ல கேட்பாங்க. இந்த மாதிரி SDN கண்ட்ரோல் பிளேன், SDN அப்ளிகேஷன் பிளேன், இந்த மாதிரி ஆக்சுவலா படிக்க போறது அந்த எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கிற ரெண்டு கொஸ்டின்ஸ் தான். SDN அப்ரோச், தென் SDN ஆர்கிடெக்சர். SDN ஆர்கிடெக்சர்ல இருக்கிற டாபிக்கை வந்து கொஞ்சம் எலாபரேட்டாவும் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ தட் செப்பரேட்டா கேட்டா கூட நீங்க அந்த கொஸ்டினை அட்டென்ட் பண்ணிடலாம். அப்போ நான் கொடுத்துருக்கிற அந்த 4 கொஸ்டின்ஸை நீங்க படிச்சிட்டீங்கனாலே கண்டிப்பா இந்த யூனிட்ல நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிடலாம். தென் யூனிட் 2 கண்ட்ரோல் பிளேன் ஃபங்க்ஷன்ஸ். இதுல ரெண்டு சப்டாபிக்ஸ் இருக்கு. சவுத் பவுண்ட் இன்டர்ஃபேஸ், நார்த் பவுண்ட் இன்டர்ஃபேஸ். இந்த கொஸ்டினை வந்து கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் SDN கண்ட்ரோலர்ஸ், then distributed controllers, then இந்த open flow protocol. இந்த 4th கொஸ்டினையும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. யூனிட் 2ல நான் இப்போ 4 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இதுல 1 and 4 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4 கொஸ்டினும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா இந்த யூனிட்ல நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிடலாம். தென் யூனிட் 3 SDN அப்ளிகேஷன் பிளேன் ஆர்கிடெக்சர், தென் ரோல் ஆஃப் SDN இன் டிராஃபிக் இன்ஜினியரிங். இந்த கொஸ்டினை வந்து நம்ம பார்ட் C-ல கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் SDN ஆன் டேட்டா சென்டர் நெட்வொர்க்கிங். இந்த 3 கொஸ்டினும் ரொம்பவே இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான். இந்த 3 கொஸ்டின் நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பா நீங்க ஒரு பிக் கொஸ்டினாவது அட்டென்ட் பண்ணிடலாம். பார்ட் C-யும் நம்ம இந்த யூனிட்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மேபி 2 கொஸ்டின் கூட இந்த யூனிட்ல இருந்து நீங்க அட்டென்ட் பண்ற மாதிரி அமையலாம். தென் யூனிட் 4ல பாத்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் விர்ச்சுவலைசேஷன், விர்ச்சுவல் லேன்ஸ். இந்த கொஸ்டினை கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் ஓப்பன் ஃப்ளோ VLAN சப்போர்ட், தென் ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சர். ஸோ மொத்தமே 3 டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன் இந்த யூனிட்ல. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சீங்க அப்படின்னா இந்த யூனிட்லயும் நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிடலாம். தென் யூனிட் 5லயும் நான் 3 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். விர்ச்சுவலைஸ்டு நெட்வொர்க் ஃபங்க்ஷன்ஸ், தென் NFV மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன், தென் SDN அண்ட் NFV ஃபார் எஃபிஷியன்ட் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட். இந்த 3rd கொஸ்டினை நம்ம பார்ட் C-ல கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 3 கொஸ்டினும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா 1 or 2 பிக் கொஸ்டின்ஸ் இந்த யூனிட்ல இருந்தே நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ இதுல கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. எல்லா யூனிட்லயுமே நான் 3 கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ல மட்டும் ஒரு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துருக்கிற அந்த எல்லா கொஸ்டின்ஸையும் ரெட் கலர்ல ஹைலைட்டடா கொடுத்துருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா இந்த சப்ஜெக்ட்ல நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிடலாம்.